ஹே கைஸ், இன்னைக்கு நானும் அக்காவும் அகைன் ஏரல் தான் போறோம். என்னடா இவ எப்போ பார்த்தாலும் ஏரல் போறான்னு நினைக்காதீங்க. என்ன பண்றது, எங்க ஊர்ல துணி கடை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுனாலும் ஏரல் தான் போய் வாங்கி ஆகணும். வேற வழியே இல்ல. ஸோ நானும் அக்காவும் ஏரல் கிளம்பிட்டோம். இன்னைக்கு எதுக்கு ஏரல் அப்படின்னா, அண்ணாக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ அண்ணாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு நானும் அக்காவும் பிளான் பண்ணி ஏரலுக்கு கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் அப்படியே ட்ரெஸ் கடைக்கு வந்த பிறகு சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அண்ணா இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தாச்சு. அண்ணாவும் லைட்டா கெஸ் பண்ணிட்டேன். ஏதோ நமக்கு தான் எடுக்க போறாளோ இல்லன்ட்டு போகும்போதே பிராண்டடா எடுங்க என்ன அப்படி சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருந்தான். நாங்க உனக்கு ஒன்றும் எடுக்கல, பாப்பாக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம், வீட்டுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்ட்டு போறோம், நீ ரொம்ப ஆசைப்படாதன்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்தோம். ஆனா அவன் கெஸ் பண்ணிட்டான். சரி பார்த்துக்கலாம்னு விட்டாச்சு. இந்த ட்ரெஸ் கடைக்கு வந்தாலே எங்க ரிஷு அந்த கையிலேயே பிடிக்க முடியாது. அங்க அங்கன்னு ஓடிட்டே கிடப்பான். எப்படி ஓடுறான் பாருங்க. அவன அப்படியே கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் வா தம்பி ட்ரெஸ் எடுக்க போலாம் மாமாக்குன்ட்டு அப்புறம் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிட்டு எது எடுக்குன்னே தெரியல. எங்களுக்கு என்ன தோணிட்டு அப்படின்னா, பெசாட்டி எங்க அண்ணன்ட்டயே கேட்டு எடுத்துடலாம் போல அந்த மாதிரி ஆயிட்டு செம்ம கன்ஃபியூஷன். அப்புறம் கடையிலேயே சொல்லிட்டோம், அண்ணா பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்குவோம் அப்படி சொல்லிட்டு, அண்ணாக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கட்டும் அப்படி சொல்லி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச 2 செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு ஃபேண்ட் மேட்ச் பண்ணோம். மேட்ச் பண்ணி அந்த 2 செட்ல எது நல்லா இருக்கோ அத எடுத்துட்டு அப்புறம் அப்படியே பாப்பா செக்ஷன் வந்தாச்சு. பாப்பா செக்ஷன் வந்துட்டு பாப்பாக்கு ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு டி ஷர்ட், ஃபேண்ட் அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் நேரா நடந்து பஜார் தான் போனோம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்படி நேரா ஃபேன்சி ஸ்டோர் போய் அந்த ஒரு ஸ்டிக்கர் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் எங்க ரிஷு இந்த பபிள்ஸ் வேணும்னு சொல்லி வாங்கிட்டான். அதையும் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.